இதுக்கு மேலே பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அரசி தன்னை வந்து அப்போதைக்கு காப்பாற்றிக்கிறதுக்காகவும் எப்படியும் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணி நம்ம கூட வாழணும்னு சொல்லிட்டு இந்த குமரவேல் வந்து நினைக்க மாட்டார். இப்போதைக்கு கல்யாணத்தை நிறுத்தி நம்ம அப்பா அம்மாவை வருத்தப்படுத்தணுங்கிறது தான் அவரோட முடிவாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கழுத்தில் ஒரு தாலி எடுத்து கட்டிட்டு இவர் வந்து நம்ம தான் ஓடி வந்துட்டோம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கழுத்து தாலியோடு போய் நின்னோம் அப்படின்னா, அதுவும் இவர் தான் கட்டினாரு, நான் இல்லைனா செத்துருவேன்னு சொன்னார்லாம் சொன்னால், ஏய் நான் அப்பெல்லாம் பண்ணவே இல்லை, நான் கட்டவே இல்லை, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, எதுவுமே பண்ணலையா, சும்மா ஏமாற்றி என்னை கடத்தி கூப்பிட்டு போயிட்டு, அதுவும் இந்த சுகன்யா இருக்காங்கல்ல, அவங்க சொன்னதான் காரணம், அந்த அத்தை தான் சொல்லி என்னை போ 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி நான் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவன் கடத்திட்டு போயிட்டான். இவங்க அதை சொல்லவே இல்லை, இங்கே குமரவேல் கூப்பிட்டு போயிருப்பானா இருக்கும் எனக்கு தெரியும்னு சொல்லி சமாளிச்சாங்களா. அங்கே போனால் அவன் கட்டி வச்சுட்டு வேறு என்ன ராத்திரி ஃபுல்லாக இங்கே வச்சுருப்பேன், காலில் கொண்டு போய் விட்டேன் அப்படின்னா வந்து எல்லோரும் வந்து ஒன்று இப்போ தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணி இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், அதான் உண்மை. அதனால தான் நான் இந்த மாதிரி நானும் கழுத்து ஒரு தாலி கீழே கிடந்த தாலி எடுத்து கட்டிக்கிட்டேன், எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை அப்படிங்கிறது வாயை திறந்து விவரமான பிள்ளையாக இருந்தால் சொல்லும். ஆனால் அரசி விவரமான பிள்ளையாக இருந்தால் முதல்ல அந்த இடத்துக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதான் உண்மைன்னு வச்சுக்கோங்க. கிளம்பி வெளிலே போகாமல் தன்னுடைய அண்ணன்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். இப்படி ஏற்கனவே நம்ம அம்பாசமுத்திரமாக ஏதோ ஒரு ஊர், அந்த ஊருக்கு போயிருந்த போது வேறு வந்து அவள் கொல்லலாம் பார்த்தாங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் இப்போ இருக்கிறத பார்த்தா கடைசியில் இப்படி வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் தாலியே அவன் கட்டாட்டி அவன் பேரை சொல்லி நான் கட்டிக்கிட்ட தாலியை வந்து அவனே விரும்பி என் கழுத்தில் கட்டுற மாதிரி நான் நடந்துப்பேன், அதனால் அந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்ட்டு குமரவேலோட வெறுப்போட சக்திவேலோட வெறுப்போட அந்த வீட்டில் கடந்து அந்த வீட்டில் கஷ்டப்படுறது, எதிர்த்த வீட்டில் வந்து வேலை வாங்குறது, அந்த பிள்ளையை வேலை வாங்குறது, படிக்க அனுப்பாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்து இந்த பக்கம் பாண்டியனும் கோமதியும் கதறி கண்ணீர் விடுறதுன்னு சொல்லிட்டு கதையை கொண்டு போகிறாங்களோன்னு தோணுது. அப்படி கொண்டு போகிறதுக்கு கொஞ்சமாச்சு எப்பயும் வந்து இந்த பெண் குழந்தைகளை கொஞ்சம் அறிவான குழந்தைகளாக, விவரமான குழந்தைகளாக, தைரியமான குழந்தைகளாக காமிச்சு அரசி போல்டாக ஒரு விஷயத்த சொல்லி, இது பாருங்கள் நான் எந்த தப்புமே பண்ணல, இவன் என்னை கடத்திட்டு போய் ஏமாற்ற பார்த்தான், அதனால தான் அந்த தாலியை கட்டினேன் நான், அது எனக்கு நானே கட்டிக்கிட்ட தாலி, எனக்கு வேறு கல்யாணம் நடக்கலன்னா அதை கழட்டி தூக்கி எறிஞ்சால் கரெக்டாக இருக்கும். நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படிலாம் நடக்காதுங்க. கண்டிப்பாக வந்து தெய்வத்துக்கே மாறு வேஷமாங்கிற மாதிரி பாட்டெல்லாம் போட்டு அந்த பிள்ளையை அளவு வச்சு பார்ப்பாங்க. அப்புறம் குமரவேல் டார்ச்சர் பண்ணுற காட்சிகள் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவாக போகிற மாதிரி இருக்குது. நல்ல கதை, அது கொஞ்சம் நெகட்டிவாக எடுத்து போகிற மாதிரி இருக்கேன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.